ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் அதிகாரம் 3 கேள்வி பதிகள் மொத்தம் 30. முதல் முறையாக நம்மளுடைய சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நன்றி. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. யார் எருசலேமிலிருந்தும் யூதாவிலிருந்தும் சகல விதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் விலக்குவார்? சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர். கேள்வி எண் 2. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எதில் இருக்கிற சகல விதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் விலக்குவார்? எருசலேமிலிருந்தும் யூதாவிலிருந்தும். கேள்வி எண் 3. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமிலிருந்தும் யூதாவிலிருந்தும் சகல விதமான ஆதரவுகளாகிய எந்தெந்த ஆதரவுகளை விலக்குவார்? அப்பம் என்கிற தண்ணீர் என்கிற ஆதரவுகளை விளக்குவார். கேள்வி எண் 4. யாரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார்? வாலிபரை. கேள்வி எண் 5. யார் அவர்களை ஆளுவார்கள்? பிள்ளைகள். கேள்வி எண் 6. யார் ஒடுக்கப்படுவார்கள்? அயலானுக்கு அயலானும் எப்படி இருப்பான்? ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள், அயலானுக்கு அயலானும் விரோதமாக இருப்பார்கள். யார் முதிர் வயது உள்ளவனுக்கு இடும்பு செய்வான்? வாலிபன். கேள்வி எண் 8. யார் மேன்மகனுக்கு இடும்பு செய்வான்? கீழ்மகன். கேள்வி எண் 9. எது பாழாக்கப்பட்டது, எது விழுந்து போயிற்று? எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று. கேள்வி எண் 10. கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாக இருப்பது எது? அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும். கேள்வி எண் 11. அவர்களுக்கு விரோதமாய் எது சாட்சியிடும்? அவர்கள் முகப்பார்வை. கேள்வி எண் 12. அவர்கள் எதை மறைக்காமல் சோதோம் ஊரைப் போல வெளிப்படுத்துகிறார்கள்? தங்கள் பாவத்தை. கேள்வி எண் 13. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று யாருக்கு சொல்லுங்கள்? நீதிமான்களுக்கு. கேள்வி எண் 14. யார் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள்? நீதிமான்கள். கேள்வி எண் 15. யாருக்கு ஐயோ, யாருக்கு கேடு உண்டாகும்? துன்மார்க்கனுக்கு. கேள்வி எண் 16. அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும் என்று யாருக்கு சொல்லப்பட்டது? துன்மார்க்கனுக்கு. கேள்வி எண் 17. என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாயிருக்கிறார்கள், அது யார்? பிள்ளைகள். கேள்வி எண் 18. யார் அவர்களை ஆளுகிறார்கள்? ஸ்திரீகள். கேள்வி எண் 19. உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள், அவர்கள் யார்? உன்னை நடத்துகிறவர்கள். கேள்வி எண் 20. வழக்காடு எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறவர் யார்? கர்த்தர். கேள்வி எண் 21. யார் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார்? கர்த்தர். கேள்வி எண் 22. யாரிடத்தில் கொள்ளையிடப்பட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது? சிறுமையானவனிடத்தில். கேள்வி எண் 23. என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறது என்ன என்று யார் உரைக்கிறார்? சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர். கேள்வி எண் 24. ஆண்டவர் யாருடைய உச்சந்தலையை மொட்டையாக்குவார்? சீயோன் குமார்த்திகளின்.
கேள்வி எண் 25. கர்த்தர் யாருடைய மானத்தை குலைப்பார்? சீயோன் குமார்த்திகளின். கேள்வி எண் 26. எதற்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும்? அழகுக்கு. கேள்வி எண் 27. சுகந்தத்துக்கு பதிலாக எது இருக்கும்? துர்க்கந்தம். கேள்வி எண் 28. மயிர்ச்சுருளுக்கு பதிலாக எது இருக்கும்? மொட்டை. கேள்வி எண் 29. கச்சைக்கு பதிலாக எது இருக்கும்? கயிறு. கேள்வி எண் 30. யார் கட்கத்தினாலும் யார் யுத்தத்தினாலும் விழுவார்கள்? உன் புருஷர், உன் பலசாலிகள்.